விக்னேஸ்வராய நமக. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பதிவு எதுக்காகனா 2/6/2026 அன்று நடைபெறுகின்ற குரு பகவானுடைய பெயர்ச்சி. இதுவரைக்கும் நம்ம ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்தார். அவர் இடம்பெயர்ந்து 12ஆம் இடத்துக்கு வருகின்றார். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் ஏற்பட்டு வந்த கலக்கம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகுகின்ற அமைப்பாக இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி ஓரளவுக்கு சாதகத்தை தரும். ஐயா, நான் இருக்கிற உண்மையை சொல்லிடுறேன். பணவரவு தருகின்ற விஷயங்கள் இப்போ என்பது தாராளமாக இருக்கும். ஐயா, கடனாக இருக்கட்டும், வேலையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களாகட்டும், சில பேருக்கு வேலை சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் இழப்புகள் ஏற்படும். அதுல கொஞ்சம் மட்டும் கவனத்தை எடுத்துங்க. அதிகப்படியாக மேலதிகாரியுடைய ப்ரெஷர்லாம் நம்ம தாக்கக்கூடாது. அதனால இந்த நேரத்துல பயன்படுத்துங்க. சாதகத்தை பிளெக்சிபிள் லைஃப் அப்படின்னு சொல்ற மாதிரி கூர்ந்து கவனித்தல் அப்படின்ற மாதிரி ஒரு வாழ்க்கையை நாம் இந்த நேரத்துல சரியில்லாத அமைப்பில் இருக்கணும்னா கொஞ்சம் கவனத்துடன் செயல்பட வேண்டும். வண்டி வாகனமாகட்டும், குழந்தையாகட்டும், என்னென்ன விஷயத்தில் இருக்குது. இந்த காதல் சமாச்சாரம் கூட சொல்றேன். திருமணத்துக்கு போயிடும். இந்த நேரத்துல காதல் சமாச்சாரமும் கைகூடி திருமணம் வரை செல்லுகின்ற அமைப்புகள் ஏற்படுத்தும் இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி. இந்த 12ஆம் இடத்துல இருந்தாலும் அவருடைய பார்வைக்கான மதிப்பு உண்டு. நம்ம ராசிக்கு 6ஆம் இடத்தை நேரடியாக பார்ப்பார். நம்ம ராசிக்கு அதாவது எப்படி சொல்றது, அந்த கம்யூனிகேஷன், அந்த 4ஆம் இடத்தையும் பார்க்கக்கூடிய இடமாக மாறப்போகுது. இது வரைக்கும் சொத்து இல்லை, எனக்கு வீடு வண்டி வாகனங்கள் இல்லை அப்படின்னு சொன்னவங்களுக்கு அனைவருக்கும் அவர் 5ஆம் பார்வையின் மூலயமாக அந்த 4ஆம் இடத்தை பார்க்கிற நேரத்துல உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், காரு கிடைக்கும், வண்டி கிடைக்கும், வீடு கிடைக்கும், இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு சுகம் கிடைக்கும். முதல்ல ஹாஸ்பிட்டல் கையமா சுத்திங்கிறீங்க சொல்ற பார்த்தீங்களா, அதெல்லாம் விடுபட்டு வெளிவர போறீங்க. நேரடி பார்வையில் 6ஆம் இடத்துல கடன் சார்ந்த விஷயத்துல இப்ப இந்த முறை அந்த அனுகூலத்தை பெற்று கொஞ்சம் சாதகத்தை தரும். சமநிலைக்கு வருகின்ற அமைப்பு நான் பெருசா கொடுக்க முடியாதையா. சமநிலைக்கு வருகின்ற அமைப்பு. தசாபத்தி நல்லா இருந்தா இதை பத்தி கவலைப்படணும் அவசியம் இல்லை. அதே போல அவருடைய 9ஆம் பார்வை நம்ம ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குது. துன்பம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை அங்கே ஏற்கனவே சனி பகவான் வீட்டிருக்காரு. அவர் வீட்டை அவரே பார்க்கறதால அது சாதகத்தை தருகின்றதாக மாற்றும். அதாவது மருந்துக்கு இல்லாதவருக்கு மருந்து கொடுக்கின்ற அமைப்பு. எனக்கு கை கொடுத்து தூக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் சொல்லுவாங்க. நானே ஒன்றே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ற வார்த்தையெல்லாம் இருக்குது பாருங்க. அதெல்லாம் மாறுகின்ற காலமாக இந்த காலம் சிம்மராசிக்கு ஓரளவுக்கு சாதகத்தை தரும். அடிவயிறு பிரச்சனை சம்பந்தப்பட்டவங்க, சர்ஜரி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை மாறும். சிறுநீரக கோளாறுல இருந்தவங்க, இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்களாம் விடுபட்டு வெளிவரத்துக்கான காலமாக இந்த காலம் இருக்கும். நோய் நொடி இல்லாத அமைப்பை ஏற்படுத்தும். மனதுக்கு துன்பத்தில் இருந்தவங்க எல்லாம் சுகத்தை அனுபவிக்கின்ற காலத்தை ஏற்படுத்துகின்ற பயிற்சியாக இந்த குரு பயிற்சி சாதகத்தை சமநிலை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுகின்ற பயிற்சியாக மாறும். நல்லவை அனைத்தும் வந்து சேரும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.